பில் கேட்ஸ். நிறைய பேருக்கு இவர் ஒரு ரிச்சஸ்ட் பர்சனாக தெரியும். த கோஃபவுண்டர் ஆஃப் மைக்ரோசாஃப்ட், ஏர்லி 2000s ஹீரோ. இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு. ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ட்ராப் அவுட்ஸ் ஃப்ரம் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. எஸ், பில் கேட்ஸும் பால் ஆலனும் ஒரு கராஜில் தொடங்கின மைக்ரோசாஃப்ட் கம்பெனி தான் இன்னைக்கு ஹிஸ்ட்ரியே மாற்றியிருக்கு. இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் குளோபலி ஒரு டெக் ஜெயிண்டாக மாறி இருக்கு. வித் திஸ் சக்ஸஸ் பில் கேட்ஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் பர்சனாக ஆகிறாரு. இன்ஃபேக்ட் 24 years வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் பர்சனாக இருந்திருக்காரு. ரீசெண்ட்லி இவர் ஃபிலந்த்ராஃபியில் கான்சென்ட்ரேட் பண்ணி பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறாரு. இவரோட ஃபவுண்டேஷன் வழியாக இவர் குளோபல் ஹெல்த் இஷ்யூ, பாவர்ட்டி, கிளைமேட் சேஞ்சில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன் எவ்வளவோ செலவு பண்ணி உலகத்தை காப்பாற்ற நினைக்கிறாருன்னு தோணும். பட் இதுக்கு பின்னாடி இருக்கிற இன்டென்ஷன்ஸ் எல்லாமே உண்மையிலே நல்லதா? இவரை பற்றி டீப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் அதுக்கான ஆன்சர் கிடச்சிச்சு. இவர் உண்மையிலே ஹீரோவா இல்லை வில்லனா? All that was a lie, and he profited off those lies. Bill Gates is the devil! Bill Gates, he's rich, he's brilliant, and apparently he's out of his mind. I'm great. Love what I'm doing. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க. So come, let's see. இன்னைக்கு வேர்ல்டோட மொத்த பாப்புலேஷன் 8 பில்லியனை தாண்டிடுச்சு. 2050 இந்த நம்பர் 10 பில்லியன் ஆயிரும்னு சொல்கிறாங்க. அண்ட் இதை பில்கேட்ஸ் ஒரு பெரிய த்ரெட்டாக பார்க்குறாரு. Why? Is the population going to get so big that feeding everybody and maintaining the environment is going to be impossible? இவ்வளோ பேருக்கு ஃபுட், ஷெல்டர் அண்ட் ஜாப்ஸ் கொடுக்கறது இவர் இம்பாசிபிள்னு சொல்கிறாரு. இந்த தியரியை இவர் மட்டும் யோசிக்கல. 1798 தாமஸ் மால்டஸ்னு ஒரு எக்கனாமிஸ்ட் இங்கிலாண்டில் இருந்தார். இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த பாப்புலேஷன் ரைஸ் ஆகிறத பார்த்துட்டு இவ்வளோ மக்களுக்கு ஃபுட் அண்ட் ஜாப்ஸ் கொடுக்க முடியாதுன்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தார். பாப்புலேஷன் ரைஸ் ஆகிட்டே இருந்தால் கடைசியில் சொசைட்டியே கொலாப்ஸ் ஆயிரும்னு ஒரு புக் எழுதினார், கால் த பிரின்சிபல் ஆஃப் பாப்புலேஷன். அப்போ இந்த பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இவர் கொடுத்த சொல்யூஷன் தான் புவர் பீப்புளோட ஃபுட்டை கட் பண்ணுறதும், புவர் பீப்புளை வேஸ்ட்டுன்னு கிரிட்டிசைஸ் பண்ணி அந்த ரிசோர்ஸை இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் வெல்தி பீப்புள் யூஸ் பண்ணலாம்னு சொன்னார். பட் இவரோட பிளான்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகலை. பட் ஸ்டில் he planted a seed. சொல்லப்போனால் இன்னைக்கு பில்கேட்ஸும் இதே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்கிறாரு. அண்ட் அதுக்கு யூஸ் பண்ண போகிற டூல் தான் கண்ட்ரோல் ஓவர் ஃபுட். ரீசெண்ட்லி பில்கேட்ஸ் நிறைய ஃபார்ம்லேண்ட்ஸ் வாங்க ஆரம்பிச்சிருக்காரு. டோட்டலி 270,000 ஏக்கர்ஸ் ஆஃப் ஃபார்ம்லேண்டை இன்னைக்கு பில்கேட்ஸ் ஓன் பண்ணுறாரு. பில்கேட்ஸ் தான் யூஎஸோட லார்ஜஸ்ட் ஃபார்ம்லேண்ட் ஓனர்னு சொன்னால் நம்ப முடியுதா? இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் தோணும், பில்கேட்ஸ்க்கும் ஃபார்ம்லேண்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? வெல், இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பெரிய பிளான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இம்பாசிபிள் ஃபுட்ஸ் அண்ட் பியாண்ட் மீட்னு 2 கம்பெனிஸில் பில்கேட்ஸ் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த 2 கம்பெனிஸுமே பிளான்ட் பேஸ்ட் மீட் தயாரிக்கிற கம்பெனிஸ், ஆல்சோ நோன் அஸ் ஆர்டிஃபிஷியல் மீட். பிளான்ட் பேஸ்ட் மீட்னா என்ன? அனிமல்ஸ்க்கு பதிலாக வெறும் பிளான்ஸ் அண்ட் சீப் இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியலாக ஒரு லேப்லேயோ இல்லை ஃபேக்ட்ரிலேயோ க்ரியேட் பண்ணுற மீட்டு தான் பிளான்ட் பேஸ்ட் மீட். என்னதான் இந்த வீகன் மீட் நேச்சுரல் மீட் மாதிரி டேஸ்ட், ஃப்ளேவர் இருந்தாலும் இதோட நியூட்ரிஷனல் வேல்யூ ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்குது. Plant-based burger, the key ingredient, which a protein called soy. பிளான்ட் பேஸ்ட் மீட்டில் யூஸ்வலாக சாய் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இந்த சாயில் எக்ஸேம்னு ஒரு நியூரோடாக்சின் இருக்குது. இது ஹியூமன்ஸ்க்கு ரொம்ப கெட்டது. ஆல்சோ ரேட்ஸ்க்கு கேன்சர் கொண்டு வர கேரமல் கலரிங்னு ஒரு டையிங் ப்ராசஸ் இந்த பிளான்ட் பேஸ்ட் மீட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய டாக்ஸிக் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ஆர்டிஃபிஷியல் மீட் தயாரிக்கிறாங்க. சொல்லப்போனால் பிளான்ட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸில் இருக்கிற ப்ரோட்டீனோட அனிமல் பேஸ்ட் ப்ரோட்டீன் தான் நம்ம பாடியில் ஈஸியாக அப்சர்வ் ஆகும். இன்ஃபேக்ட் ஹியூமன்ஸ்க்கு ரொம்ப தேவையான விட்டமின் B12 கூட நிறைய வீகன்ஸ் டேப்லெட்ஸ் சாப்பிட்டு தான் மேட்ச் பண்ணுறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ப்ராசஸ் ஃபுட் நல்லதில்லைன்னு. பட் இவ்வளோ ப்ராசஸ் ஆகி வர வீகன் மீட்டை ஏன் இவ்வளோ ப்ரமோட் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? அதுக்கு ஆன்சர், ஆர்டிஃபிஷியல் மீட் அனிமல் மீட்டை விட ரொம்ப ப்ராஃபிட்டபிளான பிஸ்னஸ். திங்க் ஆஃப் இட்,
ஒரு அனிமல் மீட் தயாரிக்க நிறைய டைம், மணி அண்ட் ரிசோர்ஸ் தேவைப்படும். அதை ஃபீட் பண்ணணும், எந்த டிசீஸும் வராமல் பார்த்துக்கணும். அதுவும் இல்லாமல் இதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்குது. இதை பிளான்ட் பேஸ்ட் மீட் கூட கம்பேர் பண்ணால் அதை மேனுஃபேக்சர் பண்ண ரொம்ப கம்மியாக தான் செலவாகும். அது மட்டும் இல்லாமல் இது அனிமல் மீட்டை விட ஜாஸ்தியாகவே ப்ரைஸ் போட்டு விற்கலாம். இப்படிப்பட்ட பிஸ்னஸ் ஒரு ஃபுட் மேனுஃபேக்சரோட ட்ரீம்னே சொல்லலாம். இதை மார்க்கெட்டிங் பண்ணுறது கூட பெரிய விஷயம் இல்லை. கிளைமேட் சேஞ்ச், க்ரூவல்ட்டி ஃப்ரீன்னு சிம்பிள் எமோஷனல் கான்செப்ட்ஸ் போதும், எல்லோரும் ஈஸியாக வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் இங்கே பார்க்குறது ஒரு $1 பில்லியன் பிஸ்னஸ். ஒன்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகி மக்கள் கன்சியூம் பண்ண ஆரம்பித்தா ரியல் மீட்டுக்கான டிமாண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிடும். இதனால் நிறைய லோக்கல் அண்ட் மிட் ஸ்கேல் ஃபார்மர்ஸோட இன்கம் பாதிக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இண்டஸ்ட்ரி பாப்புலர் ஆச்சுன்னா கவ், கோட், சிக்கன் மாதிரி நிறைய மீட் ப்ராடக்ட்ஸ்க்கான டிமாண்ட் கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதனால அவங்க அந்த ஃபீல்டை விட்டுட்டு வெளியே போகிற நிலமை வரும். இதனால பாதிக்கப்படுறது அந்த ஃபார்மர்ஸ் மட்டும் இல்லை, காமன் பீப்புளான நீங்களும் நானும் தான். ஹவ்? ஒன்ஸ் ஸ்மால் ஸ்கேல் அண்ட் மிட் ஸ்கேல் ஃபார்மர்ஸ் இல்லாமல் ஆயிட்டாங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி ஒரு கார்ப்பரேட் மோனோபாலியாக மாறிடும். மோனோபாலினா என்ன? ஒன் செல்லர் அண்ட் மோர் பையர்ஸ். இந்த மோனோபாலி ஒரு மார்க்கெட்டுக்கு நல்லதில்லை. யூ நோ வாய்? பிகாஸ் எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் அந்த ப்ராடக்ட்டுக்கு காம்படிஷன் இருந்தால் தான் குவான்டிட்டி, குவாலிட்டி, ப்ரைஸிங்கில் மக்களுக்கு கரெக்டாக போய் சேரும். ஃபார் எக்ஸாம்பிள், மில்க் இண்டஸ்ட்ரியில் A and Bன்னு 2 கம்பெனி இருக்குது. $10 per பேக்கெட்னு 2 கம்பெனிஸும் அவங்க ப்ராடக்டை செல் பண்ணுறாங்க. A கம்பெனி ஒரு நல்ல ஆஃபர் கொடுத்து B கம்பெனியோட கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணி B கம்பெனி ப்ராடக்ட்ஸ்க்கு டிமாண்ட் இல்லாமல் ஆக்குறாங்க. ஸோ பேசிக்காக B கம்பெனி ப்ராடக்ட்ஸ்க்கு சேல் இல்லாமல் கம்பெனி க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப், A கம்பெனி மில்க் ப்ராடக்ட்ஸ்க்கு காம்படிஷனே இல்லைன்னு தெரிஞ்சதும் A கம்பெனி மில்க் ப்ராடக்ட்ஸ் $10 $20 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. கஸ்டமர்ஸ்க்கும் வேறு வழி இல்லாமல் A கம்பெனி ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கி ஆகணும். இப்படி தான் ஒரு மோனோபோலி கம்பெனி ஃபங்க்ஷன் ஆகும். இமேஜின் ஃபுட் ஒரு பேசிக் நீட். இந்த மாதிரி ஒரு பொருளுக்கு காம்படிஷனே இல்லாமல் ஒரு மோனோபோலியாக ஃபங்க்ஷன் ஆனால் மக்களுக்கு வேறு வழி இல்லாமல் அவங்க சொல்கிறத தான் வாங்கி ஆகணும். இந்த கம்பெனிஸ் எல்லாமே அனிமல்ஸையும் என்வாயர்மெண்ட்டையும் காப்பாற்றுறதா சொல்லி தான் இந்த ப்ராடக்டை விற்கிறாங்க. பட் இவங்களோட உண்மையான மோட்டிவ் இஸ் டு கண்ட்ரோல் ஃபுட் ப்ரொடக்ஷன். ஃபுட் ப்ரொடக்ஷன் சின்ன ஃபார்மர்ஸ் இருந்து பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு மாற்றி வர்றது தான் இவங்க பிளான். இதனால தான் இன்னைக்கு வேர்ல்டு வைட் ஃபார்மர்ஸை டார்கெட் பண்ணி நிறைய பிரச்சனை நடந்துட்டுருக்கு. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணுறாங்க. எஸ், அடுத்த ஸ்டெப் நம்ம எல்லாரும் இனி பூச்சிங்களை சாப்பிட போகிறோம்னு சொல்கிறாங்க. This is a powder derived from the mealworm, and it's a insect protein just been approved by the EU for human consumption. Of course, now some claim that you should be eating insects in order to reduce carbon emissions. பில் கேட்ஸ் 2 இன்செக்ட் ப்ரோட்டீன் தயாரிக்கிற கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இன்செக்ட் ப்ரோட்டீன் 2030 $8 பில்லியன் மார்க்கெட்டாக மாறும்னு ரிப்போர்ட்ஸ் இருக்குது. பட் இதை கொண்டு வரதுக்கு இவங்க சொல்கிற ரீசன் 2050 எஸ்டிமேட்டட் பாப்புலேஷன் 10 பில்லியன் கிட்ட இருக்குது. அண்ட் அவ்வளோ பேருக்கு ஃபுட் கொடுக்க முடியாதனால தான் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஃபுட்டை தயாரிக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாப்புலேஷன் ஜாஸ்தியானா கார்பன் எமிஷனும் ஜாஸ்தியாகும். இதனால கிளைமேட் சேஞ்சும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. பட் இங்கே உண்மை என்னென்னா 10 பில்லியன் ஹியூமன்ஸை ஃபீட் பண்ணுறதுக்கான ஃபுட் ஆல்ரெடி ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. குளோபலி 30 to 40% ஃபுட் வேஸ்ட் ஆகுது. இந்த வேஸ்டேஜை ரெடியூஸ் பண்ண ஸ்டெப்ஸ் எடுத்தாலே 10 பில்லியன் ஹியூமன்ஸை ஈஸியாக ஃபீட் பண்ணலாம். இதை இன்னும் டீப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் தெரியுது, கிளைமேட் சேஞ்ச், ஓவர் பாப்புலேஷன்னு சொல்கிற இதே ஆளுங்க தான் ப்ரைவேட் ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறாங்க. பில்கேட்ஸோட சூப்பர் யாட் ப்ரைவேட் ஜெட்டில் இருந்து மட்டும் ஒரு வருஷத்துக்கு 7,000 tons ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வருது. இது நம்மளை மாதிரி ஒரு ஆவரேஜ் ஹியூமன் எமிட் பண்ணுறதை விட 1000 times ஜாஸ்தி. இன்றைக்கி ஃபார்மர்ஸை டார்கெட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிவிட்டு இவங்க எல்லாரும் ப்ரைவேட் ஜெட்ஸ் மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணாமல் இருந்தால் அதுவே என்வாயர்மெண்ட்டுக்கு இவங்க பண்ணுற பெரிய ஹெல்ப் தான். பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரையும் இன்செக்ட்ஸையும் லேபில் ப்ராசஸ் பண்ண ஃபுட்டையும் சாப்பிட சொல்கிறாங்க. இதனால் என்ன நடக்கும்னா நம்ம ஹெல்த்து தான் எஃபெக்ட் ஆகும். ஸோ இவென்ச்சுவலி டெத் ரேட்ஸும் அதிகமாகும். பட் இந்த கார்ப்பரேட்ஸ் ஆக்சுவல் ப்ராப்ளமாக கான்சென்ட்ரேட் பண்ணாமல் ப்ராப்ளமே இல்லாத ஒரு விஷயத்த ப்ராப்ளமாக க்ரியேட் பண்ணி அதில் பெனிஃபிட் பண்ண பார்க்குறாங்க. இதுக்கு பேர் தான் சோஷியல் இன்ஜினியரிங்.
சோஷியல் இன்ஜினியரிங்னா மக்களோட திங்கிங், ஒப்பீனியன் அண்ட் பிலீஃப்ஸை மீடியா மாதிரி ப்ரொப்பகேண்டா யூஸ் பண்ணி அவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேர் தான் சோஷியல் இன்ஜினியரிங். பில் கேட்ஸ் அவரோட குளோபல் அஜெண்டாவை ப்ரமோட் பண்ண நியர்லி $320 million CNN, NBC மாதிரி பெரிய நியூஸ் கம்பெனிஸ்க்கு செலவு பண்ணுறாரு. The amount of money that Bill Gates has spent on influencing media. No, I didn't. It's somewhere in the neighborhood of $300 million. Jeez. He's donated to these various media organizations, which for sure has some sort of an impact on how they cover him. எஸ், இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு பில்லியனருக்கு அகேன்ஸ்டாக எந்த மீடியாவும் அவ்வளோ ஈஸியாக வாய்ஸ் ரேஸ் பண்ண மாட்டாங்க. பை திஸ் வே பில் கேட்ஸ் மீடியாவை கூட கண்ட்ரோல் பண்ணுறாரு. அட் த எண்ட் பில் கேட்ஸோட ட்ரூ இன்டென்ஷன்ஸ் நம்ம யாருக்குமே தெரியாது. இவர் உண்மையிலே ஹியூமனிட்டியை காப்பாற்ற நினைக்கிறாரா இல்லை அதை அழிக்க நினைக்கிறாரா? ஒன்லி டைம் வில் டெல். அன்டில் தென் ஸ்டே டியூன்ட்.